ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 பேதுரு 2:5 1 Peter chapter 2 verse 5. ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமுமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே தேவனாகிய கர்த்தர் இங்கே என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நாம் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று இங்கே சொல்லுகிறார். நம்ம எல்லாரும் இந்த புதிய நியூ கவனன்ட் பீரியடில், இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்தில் நம்ம எல்லாருமே ஆசாரியர்கள், ராஜாக்கள். ஆசாரியர்களாக ஆண்டவர் நம்மை அபிஷேகம் செய்திருக்கிறார். அப்படி ஆசாரியர்களாக தேவன் நம்மை ஏற்படுத்தினபடினாலே ஆசாரியர்கள் என்ன செலுத்துவார்கள்? பலி செலுத்துவார்கள். ஆனால் இந்த இடத்துல பேதுரு என்ன சொல்லுகிறார்? ஆவிக்கேற்ற பலிகள், ஸ்பிரிச்சுவல் சாக்ரிஃபைசஸ், ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். நீங்கள் ஆசாரியர் கூட்டம் என்று நம்மளை பார்த்து சொல்கிறார். அப்போ இந்த பரிசுத்த பலிகள், பரிசுத்த ஆவிக்கேற்ற பலிகள் என்று நாம் பார்க்கும்போது, அந்த பலிகள் என்ன, அந்த ஆவிக்கேற்ற ஸ்பிரிச்சுவல் சாக்ரிஃபைசஸ் என்ன என்று நாம் வேதத்தில் பார்க்கும்போது ஒரு 3 காரியங்களை இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். முதலாவது, நாம் செலுத்த வேண்டிய ஒரு ஆவிக்கேற்ற பலி என்னவென்று சொன்னால், ரோமர் 12:1 ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இந்த இடத்துல ஒரு பலியை குறித்து இங்கே பவுல் சொல்லுகிறார். என்ன பலி? இது ஒரு ஆவிக்கேற்ற பலி, ஸ்பிரிச்சுவல் சாக்ரிஃபைசஸ். என்ன சாக்ரிஃபைஸ் என்று சொன்னால், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பலி எதுன்னு கேட்டிங்கன்னா ஜீவ பலி. நம்மளையே ஒரு லிவிங் சாக்ரிஃபைஸாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளுடைய சரீரங்களை, நம்மளுடைய பாடிஸை, நம்மளுடைய எல்லா விதமான நம்மளுடைய பாடியில் இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. அதை பலி, எப்படி ஒரு பலிபீடத்தின் மேல் ஒரு பலி மிருகம் அது கிடத்தப்படுமோ, அதுபோல நம்மையும் ஆண்டவர் பலிபீடத்தில் கிடத்த சொல்லுகிறார். கிடத்த சொல்லி நம்மையே, நம்முடைய சரீரங்களை, நம்முடைய அவயவங்களை ஆண்டவருக்கு பிரியமான பலியாக நாம் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்கிறார். அப்போ நம்மளுடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவமும் எப்படி ஒரு பலி மிருகத்தை சர்வாங்க தகன பலியாக சந்து சந்தாக அந்த பலி மிருகத்தினுடைய அவயவங்களை துண்டித்து பலிபிடத்தின் மேல் கிடத்துவார்களோ, அதுபோல் நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவமும், நம்முடைய கண்கள், செவிகள், நம்முடைய நாசி, நம்முடைய நாக்கு, நம்முடைய வாய், நம்முடைய தொண்டை, நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தை, கைகள், கால்கள், எல்லா அவயவங்களும் தனித்தனியாக ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்து அதை பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது முதலாவது இங்கே ஒரு ஆவிக்கேற்ற பலியை நாம் பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். அடுத்த ஒரு பலியை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அநேக பலிகள் உண்டு, ஆனால் ஒரு 3 மாத்திரம் நான் இன்றைக்கு காண்பிக்க விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற 3 பலிகளை மாத்திரம் இன்றைக்கு உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13 15 வாசிக்கலாம். ஹீப்ரூஸ் சாப்டர் 13 verse 15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவும். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் சாக்ரிஃபைஸ், நம்ம செய்யக்கூடிய ஒரு பலி. இந்த ஸ்தோத்திரங்கள், ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை
ஆண்டவருக்கு நம்ம ஏறெடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு துதிகளை செலுத்த வேண்டும், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். அப்படி அந்த துதி பலிகளை நாம் செலுத்தும் போது அது ஆண்டவருக்கு பலிகாய், அந்த ஸ்தோத்திரங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உதடுகளின் கனின்னு பார்க்கிறோம். ஓசியால் உதடுகளின் காளைன்னு பார்க்கிறோம். உதடுகளின் காளைனா ஒரு எருது, ஒரு மாடு, ஒரு புல். அந்த புல்லை எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்களோ அதுபோல் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, இந்த பலியை நாம் எப்பொழுதுமே ஆண்டவருக்கு நாம் செலுத்த வேண்டும். எல்லா நேரங்களிலும், எக்காலத்திலும் நான் உம்மை ஸ்தோத்தரிப்பேன் என்று தாவீது சொன்னது போல, எல்லா காலத்திலும் எந்த வேளையிலும் நாம் தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். மூன்றாவதாக 16ஆம் வசனம், இதே எபிரேயர் 13:16 வசனத்தை வாசிக்கிறேன். ஹீப்ரூஸ் சாப்டர் 13:16. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? நன்மை செய்யணும், தான தர்மம். இந்த இடத்துல பார்க்கும்போது ஏழை எளிய மக்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். எந்த பலிகள்? தான தர்மம் செய்வது, அது ஒரு விதமான பலி. அந்த பலியை நாம் செலுத்தும் போது அது தேவனுக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். தான தர்மத்தை குறித்து வேதத்தில் பார்க்கும்போது அநேக வசனங்கள் உண்டு. இப்போ நமக்கு சமயம் இல்லை. நீங்கள் ஒருவேளை இதை ஆராய்ச்சி சேர்ந்து பாருங்கள். தான தர்மங்களை குறித்து வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டிருக்கு, புதிய ஏற்பாட்டிலையும் அநேக வசனங்களை தேவன் தான தர்மத்தை குறித்து ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அது தேவனுக்கு பிரியமான பலி என்று நாம் பார்க்கிறோம். அப்போது இப்படிப்பட்ட பலிகளை செலுத்துவதற்காக தான் ஆண்டவர் நம்மை ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக நம்மை கட்டி ஆண்டவர் எழுப்பி கொண்டிருக்கிறார். முதலாவது பலி நம்மை நாமே ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கிறது. ரெண்டாவது பார்த்தோம் ஸ்தோத்திர பலி. மூன்றாவது நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணுகிறது ஆண்டவருக்கு உகந்த பிரியமான பலி என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே ஆசாரியர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றியிருப்பதினால் நாம் இப்படிப்பட்ட பலிகளை, ஆவிக்கேற்ற பலிகளை நாம் செலுத்துவதற்காக தேவன் நம்மை ஆசாரியர்களாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்ற வார்த்தையின்படி தேவனுக்கு பிரியமான பலி எது? எங்களையே நாங்கள் கர்த்தருக்கு ஜீவபலியாக ஒப்பு கொடுப்பது தேவனுக்கு பிரியமானது. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறது தேவனுக்கு பிரியமானது. ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் வார்த்தையை தியானித்தது போல தான தர்மங்களை செய்வது உமக்கு பிரியமானது என்று நாங்கள் வேதத்தில் தியானித்தோமே. அப்படிப்பட்ட அனுபவத்தை உடையவர்களாக இந்த வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மாற்றி நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.